சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஏய், என்ன சத்தம் அது? வந்திருக்கானே, சாரி வந்திருக்காரே கன்னி சாமி. அவர் வேலையா தான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். ம். ஏன் இப்படி கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்பா இங்க நிக்க கூடாதா? ஆஹா. ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ட்ஸ்னு ஆர்டரா நில்லுங்க. என்ன சாமி நீங்க இருக்கிறதே 2 ஆம்பளைங்க, இதுக்கு ஒரு ஆர்டரா? ஏங்க, சாமி சொன்னா சரின்னு கேளுங்க. ஆ, 1000 சொல்லுங்க. தாய் குலம் தான். வாங்க இந்த பக்கம். சரி, லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்க. சாமி சார், இப்படி ஒரு அழகான ஆம்பளை பையனை இந்த பக்கம் விட்டுட்டு 2 பேர் தான் இருக்குன்னு சொல்றீங்களே, அவனை அப்படியே அல்லாக்க தூக்கி இந்த அணியில சேருங்க. ஐயோ நானும் மறந்துட்டேன். டேய் மகனே, இந்த பக்கம் வாடா, வா. ஆ. இப்ப எல்லாரும் பயபக்தியா கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் சொல்றத அப்படியே கேட்டு சொல்லணும். பாத்தியா இவனோட வேலைய? சும்மா இத கூட அத கூடன்னு சாமியை தொந்தரவு பண்ணக்கூடாது. மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டா மட்டும் போதும். அவரே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு. எல்லாரும் இப்ப நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஏய், என்னடி நடக்குதுங்க? அவன் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேக்குறாங்க. பின்ன நான் தான் சொன்னேன்ல, அவன் லேசு பட்டவன் இல்லடி. இந்நேரம் யார் யார் எப்படின்னு நாள் குறிச்சு பாத்திருப்பான். மந்திரம் போட்ட மாதிரி அவன் பேச்ச கட்டுப்பட்டு எப்படி நிக்கிறாங்கன்னு பாரு. தம்பி இத புடி, அடி. தம்பி தம்பி, கன்னிசாமி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. போற காரியத்துல ஜெயிக்கணுமா இல்லையா? விளையாட்டுல வெற்றி ரொம்ப முக்கியம் தம்பி. டேய், சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ம். சாமி கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கறேன், கேக்குறியா ரஜினி? என்ன? எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் வேலையை முடிச்சு இவனை அனுப்பிடணும். அதுதான் உனக்கு நல்லது. இப்போ நான் எவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போறேனோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நான் கிளம்புறேன். பாய். சாமி சரணம். சுவாமி சரணம். மே கமன் சார்? ஓ ரஜினி, உங்களை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. செம்ம ஷார்ப்பா இருக்கீங்க. என்னை இம்சை ஆரம்பிக்க போறானோ தெரியலையே. சொல்லுங்க சார், ஏதாவது ஒர்க் இருக்கா? உங்க ஹியூமர் சென்ஸ் வேற லெவலுங்க. இருக்கிற வேலையே உங்களால சரியா செய்ய முடியல, கரெக்டான டைமுக்கு வர முடியல. இதுல இன்னொரு ஒர்க் இருக்கான்னு கேக்குறீங்க. ஓகே சார், நீங்க இதுல ஒரு சைன் பண்ணணும்.
தேங்க்யூ சார். 1 மினிட். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஒஃபிஷியலா ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பர்சனலா பேசுறதுக்கு நான் என்ன அண்ணாச்சியா? இது உங்க வீட்டு கல்யாண இன்விடேஷன் தானே? சார் இது நான் கேட்டது இது உங்க வீட்டு இன்விடேஷன் தானே? ஆமா சார். ஆக்சுவலா பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்ல போல இருக்கு. லீவ் வேணும்னா முன்னாடியே அப்ளை பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நாளையில இருந்து நான் இல்ல இன்னில இருந்து நான் வரலன்னு சொன்னா வேலைக்கே ஆகாது. இல்ல சார், அது இது நிஜமான கல்யாணம் தானே? இல்ல 4 lakhs லோன் வாங்குறதுக்காக போய் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி விட்டுட்டீங்களா? உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கியே. இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்படி வருது ரஜினி? சார், அந்த மாதிரி சீப்பா யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்துட்டு பொய்னா என் மேல ஆக்ஷன் கூட எடுத்துக்கோங்க. ஆனா உங்க இஷ்டத்துக்கு என் மேல தேவையில்லாம குற்றச்சாட்டு சொல்லி அசிங்கப்படுத்தி பேசினா உங்களை பத்தி நான் ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் சார். தேங்க்யூ சார். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்ன பத்தி? எதுக்குதான் கூப்பிட்டு கத்தணும்னு இல்லாம எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கான். துர்கா பர்ணா. டேய் இந்திரே இந்திரே பணத்தை கொடுக்காம யாரா எங்கடா வெட்டி பணம்? தேதி என்ன இன்னும் கொடுக்காம இருக்கா? அண்ணா அண்ணா சொல்டா, எங்கடா வெட்டி பணம்? சொல்டா, வேலை செய்யற இடம் எல்லாரும் பாக்குறாங்கண்ணே. கொடுத்துறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ வட்டி பணத்தை கொடுக்க வேண்டியதான்டா. அண்ணா அண்ணா எல்லாரும் பாக்குறாங்க. பணத்தை கொடுக்காம அடிங்க. அண்ணா ஓட்டனா அண்ணா பணம் கிடைச்சதும் கொடுத்துறேண்ணே. டேய், உன் வேலை ஒழுங்கா நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது மாதிரி என் வேலையும் ஒழுங்கா நடக்கணும்ல. அண்ணே இது வரைக்கும் நான் லேட்டா கொடுத்ததே இல்லை. நானும் இது வரைக்கும் உன்னை தேடி வந்திருக்கனா? பணம் வேணும்னு தேடி வந்து வாங்கினது நீ தானடா? அண்ணே நான் தானே தேடி வந்து பணம் வாங்கினேன். நம்புங்கண்ணே, எப்படியாவது ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துட்றேண்ணே. தயவுசெய்து விட்டுருங்கண்ணே. என் வட்டி என் வீட்டுக்கு வரலனா உன் சாம்பல் தாண்டா உன் வீட்டுக்கு போகும். நான் வச்சுக்க வாங்கடா. டேய், நம்ம சிங்கமுத்து அண்ணன் மக. சரி நீங்க போங்க. சரி நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது சிங்கமுத்து அண்ணன் பொண்ணுன்றது என் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சா? உன் பேரை மறந்துட்டேமா. ஆமா, உன் பேர் என்ன? ரஜினி. ஆமா இல்ல, ரஜினி ரஜினி. இனிமே மறக்காது. நான் வட்டி கட்டுற தேதி இன்னும் வரலையே. அப்ப வட்டி எப்ப கட்டணும்னு மனசுல இருக்கு. இருக்கணும், அதானே நியாயம். ஆனா அந்த பையனுக்கு அந்த தேதி மறந்து போச்சுமா. அதனாலதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தோம். ஓ, இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறியாமா? ஆமா. ஏன்? சும்மாதாமா. நம்ம கிட்ட பணம் வாங்குறவங்க என்ன பண்றாங்க, எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இங்க பாருமா ரஜினி, சரியான தேதியில சொன்னபடி வட்டியை நீயே கொண்டு வந்து கொடுத்துட்டா இந்த மாதிரி ஆபீஸ் பக்கமோ வீட்டு பக்கமோ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ டென்ஷன் இல்லாம வேலையை பாருமா. வரட்டுமா?
டேய் ஏன்டா இங்க வந்து உட்கார்ற? சும்மாதான் மாமா, நீங்க கேம் விளையாடுறத பாக்குறதுக்கு. இதோ போறோம் மாமா, இவன் அடி அடி அடி, சீக்கிரம் சீக்கிரம் அடி. டேய் இந்த கேம் உனக்கு விளையாட தெரியுமா? அம்மா போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் விளையாடுவேன். டேய் சும்மா கதை விடாதடா. இங்க கொடுங்க, நான் விளையாடுறேன். டேய் 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 இரு மாமா, நான் விளையாடி காட்டுறேன். ஓ, இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறியாமா? ஆமா. ஏன்? சும்மாதாமா. நம்ம கிட்ட பணம் வாங்குறவங்க என்ன பண்றாங்க, எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே? இங்க பாருமா ரஜினி, சரியான தேதியில சொன்னபடி வட்டியை நீயே கொண்டு வந்து கொடுத்துட்டா இந்த மாதிரி ஆபீஸ் பக்கமோ வீட்டு பக்கமோ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். டேய் இதாடுறா, அங்க பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ கெட்டு போனது இல்லாம இவனி வேற கெடுக்கறியா? அறிவில்ல உனக்கு? அவனி கெடுக்கறியா? நீ விளையாடுறது பத்தாதங்க, அவனுக்கு வேற சொல்லி கொடுக்கற? ரஜினி ஏன் இப்படி போட்டு அடிக்கிற அவனை? இத பண்ணிட்டு ஜாலியா விளையாடுற? சொல்றது வீட்டை பத்தி கவலையே இல்லையா? இது போததுன்னு மொபைல்ல வேற கேம். இவன் விளையாடுறதோட இவனையும் சேர்த்து கெடுக்கறான். ராஸ்கல், சின்ன பையனை கெடுக்கறியா? கெடுக்கறியா? அடிப்ப பாவண்டி அவன். அம்மா, இவன் பாவமா உனக்கு? இவனா பாவம்? உனக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? கோயில்ல உன் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது உன்னை கூட்டிட்டு போய் நிறுத்திருக்கணும். இவனோட பெருமைய அவர் அப்படியே புட்டு புட்டுன்னு வச்சிருப்பாரு, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக அதையே சொல்லி சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லவா இருக்கும். ஆமா, தெரியாம தான் செஞ்சான், நமக்கு தெரியாம செஞ்சான். ஆனா இதத்தான் செய்யணும்னு பிளான் பண்ணி தூக்கிட்டு ஓடினான்ல. 1 2 இல்ல 15 லட்சமா? தப்பு பண்ணோன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா இவனுக்கு? அப்படி ஒரு தெனாவட்டு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உன்னாலதான். நான் என்னடி செஞ்சேன்? அவன் செஞ்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடி. பணத்தை தூக்கிட்டு ஓடுவான்னு மட்டும் தான் உனக்கு தெரியாது. ஆனா எடுத்துட்டு வர அவனை அனுப்புன்னு சண்டை போட்டது நீதானே? கேட்டியாடா? உன்னால தாண்டா எனக்கு எல்லா கேவலமும். கேட்டியாடா? கேட்டியாடா? இப்ப ஏன் அவனை திட்டுற? நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் அவன் தைரியமா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். இன்னும் நீ மாறவே இல்லையாமா? இந்த கல்யாணம் நடக்கணும் தாண்டி நான் அவனை வர சொன்னேன். நான் நல்லது நினைச்சு தாண்டி செய்யறேன். இப்படி ஆகும்னு நான் என்னத்த கண்டேன்? நல்லது செய்யணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அத சரியா செய்யணும். இவன் இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? பணத்தை தூக்கிட்டு எங்க போனா? என்ன செஞ்சான்? பணத்தை வச்சிருக்கானா இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை வாய் திறந்து சொன்னானா? கேட்காத வரைக்கும் நல்லதுன்னு மொபைல்ல விளையாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு சப்போர்ட் பண்ற? சரி, அவன் தான் அப்படி இருக்கான்னா நீயாச்சும் ஒரு வார்த்தை கேட்டியா? கல்யாணமே நின்னு போய் என் பொண்ணு வாழ்க்கையே வம்பா போச்சுடி. இதுக்கு மேல இவனை கேட்டு அடிச்சு என்ன ஆயிட போகுது ரஜினி? ராதிகா வாழ்க்கை வம்பா இருக்கு உனக்கு. உன் உத்தம புத்திரன் பண்ண திருட்டுத்தனத்தை பத்தி பேசி அவன் மனச கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு 15 லட்சமா? அது எப்படி வம்பா போனாலும், என் மனசு எப்படி கஷ்டப்பட்டாலும் உனக்கு அத பத்தி கவலை இல்ல, அப்படிதானம்மா? உன்னை பத்தி நான் கவலைப்படவே இல்லைன்னு நீ நினைக்கிறியா ரஜினி? நீ எனக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்து அழுது எந்த பிரயோஜனமும் இல்லையே. செயல்ல காட்ட வேண்டிய நேரத்துல, என் பக்கத்துல துணையா நிக்க வேண்டிய நேரத்துல நீ தப்பு பண்ணவன் பக்கம் தானே நிக்கிற. ஒரு அம்மாவோட இடத்துல நின்னு பார்த்தா அந்த நியாயம் உனக்கு புரியும்டி. இப்ப என்ன, உன் பணம் தானே உனக்கு வேணும்? அது போயிடுச்சுன்னு தானே இப்படிலாம் பண்ற? சொந்த வீட்லயே இவன் திருடிட்டு போயிருக்காமா? அதுவும் அவ்வளவு பெரிய அமௌண்ட். அதை என்ன செஞ்சா நீங்க கேட்கணுமா வேண்டாமா? அந்த பணம் கைக்கு வந்துட்டா யாரும் எதுவும் கேட்க வேண்டாம்ல. என்னமா நீ பேசுற? என் தாலிய வித்து என் தலைய அடமான வச்சாவது உனக்கு அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன் ரஜினி.
தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி கை ஓங்கி அடிக்காத. அது நல்லா இல்ல. இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. டேய், மரியாதையா ஒரு வேலைக்கு போற வழிய பாருடா. இன்னொரு தடவை நான் உன்னை மொபைலும் கையுமா பார்த்தேன், நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். என்ன பாக்குற? எடுத்து கொடு. என்ன ஒத்த சீட்டே இந்த பார்வை பாக்குற? முன்ன பின்ன சீட்டு கட்டையே பார்த்தது இல்ல போல இருக்கே. ஏற போட்டது பத்தாது போல இருக்கே. தம்பி, நாங்கெல்லாம் இந்த ஆட்டத்துல கிங்கு தெரியும்ல. நம்ம கிட்ட ஆடி இதுவரை எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும் நம்ம ஆட்டம். என்ன தம்பி நக்கலா சிரிக்கிற? பால் குடிக்கிற பச்சை புள்ள மாதிரி இருக்க. பாவமேன்னு பாக்குறேன். ஹலோ, எங்கேயோ ஆலமரத்து அடியில் உட்காந்து ஆடுறதுலாம் ஒரு ஆட்டோன்னு பெருமையா பேசாதீங்க. நாங்கெல்லாம் இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறவங்க. ஏய், என்னப்பா சொல்ற? நிஜமாவா? ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே என்னை பத்தி தெரியாது. நேத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீ பேசுறத பார்த்தா ஏகப்பட்ட வித்தைய கையில வச்சிருப்ப போலயே. இப்போ உனக்கு வேலை இருக்கா? ஒரு ஆட்டம் போடுவோமா? பயப்படாத. சின்ன பையன்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டால விளையாட மாட்டேன். அப்படி பயமா இருந்தா வேணாம். நீ என்னமோ உலக லெவல் பத்தி எல்லாம் பேசுனியே, அதனால கேட்டேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒன்னும் உங்களை பார்த்துலாம் பயப்படல. நீங்க தான் பாவமேனு நினைச்சேன். ஓஹோ, அப்படிதான். சரி, ஆட்டத்துக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? 100. Oh my God. ஏன்பா பச்சை புள்ளன்னு சொன்னதை நிரூபிக்கிறியப்பா. 100 ரூபால இன்னும் ஒரு அமௌண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ 500. எவனோ இன்டர்நேஷனல் கேம்னு ஒன்னு நல்லா ஏமாத்திருக்கான். சரி, இப்போ எவ்வளவு வச்சு ஆடலான்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் கிங் ஆச்சே. ஒரு 10,000 ஓகேவா? என்ன காசு இல்லையா? இல்ல தோத்துருவோன்னு பயமா இருக்கா? யாரு, எங்களுக்கு பயமா? அப்ப வா, சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆட்டத்தை போடுவோம். ஏன்பா முரளி, வேற லெவல் யா நீ சொன்னது நான் இப்ப ஒத்துக்கிறேன். இன்டர்நேஷனல் கேம் தான். பாரு தம்பி, நீ சின்ன பையனா இருக்க. எனக்கு நான் நேர்மையா விளையாடி ஜெயிச்சுதான் பழக்கம். இருந்தாலும் அழக்கூடாது, யோசிச்சுக்கோ. Come on, get on the floor, pump it up with the big boy on the floor. He will give you more and more. Yeah, come on. Come on, get on the floor, pump it up with the big boy on the floor. He will give you more and more. Yeah, come on. Finish. காலண்டர்ல இன்னைக்கு நம்ம ராசிக்கு வரவன் தான் போட்டிருந்தான். பழிச்சிருச்சுல்ல?
குட்டி தம்பி ஒரு நிமிஷம். இத்தோட 1 லட்சம் ஆச்சு. இதுக்கப்புறம் யோசிச்சு விளையாடு. உன் கையில காசு வச்சிருக்கியா? என்ன 1 லட்சமா? கணக்கு வைக்காம விளையாடிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ண போற? முடிச்சுக்கலாம். எனக்கு ஓகே தான். அமௌண்ட் வாங்க தரேன். வா.